ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னு ஈஸி கோயிங் டிஃபென்ஸ் மேட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட பவர்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம ஹீரோ போன மாதிரி அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸி கோயிங் டெரிட்டரி டிஃபென்ஸ் மேட் சீசன் 1 எபிசோட் 5. இப்போ மெய்டோ காமிஷனும் நம்ம ஹீரோவை காலையிலேயே வந்து எழுப்பி விடுறாங்க. பெரிய பிரச்சனை. எஸ்படாவோ சார் டியோ ஆல்ரெடி சைட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லப்போ என்ன பிரச்சனை நம்ம ஹீரோவை போய் பார்க்குறான். பார்த்தா வான்ல பிரச்சனைன்னு சொல்லப்போ ஏன்டா ஏன் பெரியா லேக்குக்கு வச்சிருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். மெர்மெய்ர் மாதிரி ரேரான ஒரு கிரீச்சர் அந்த லேக்குக்கு வந்திருக்கு. இந்த கிரீச்சரை ஆப்கலன்னு சொல்லுவாங்க. இதை ஹியூமன்ஸ் பார்த்ததே ரொம்ப ரேர் தான். எதனாலயோ இது நீங்க கிரியேட் பண்ண இந்த லேக்குக்கு வந்திருக்குன்னு எஸ்படா சொல்றான். எதுவோ தேவையா அவன் பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்டா அவ ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறா. சாப்பிட மீட் எடுத்துட்டு வாங்க நம்ம ஹீரோ தான் அந்த லேக் கிட்ட காமிக்கவும் அந்த பொண்ணு கிட்ட வர நான் சாப்பிடவா அப்படின்னு வா கேட்கவோ தாராளமா சாப்பிட நம்ம ஹீரோ சொல்றான். இது என்ன மீட் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. ஆர்மர்ட் லிசார்ட் மீட் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆர்மர்ட் லிசார்ட் எப்படி டிஃபீட் பண்ணீங்கன்னு கேட்டா லார்ட் வாண்டா அதுக்கு காரணம் மொத்த வில்லேஜும் சொல்லுது. கேட்டுட்டு அந்த பொண்ணு கிளம்பியிருந்தா. இது ஒரு ரேரான ஸ்பீஷிஸ்ன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் பார்க்க மாட்ட போல நம்ம ஹீரோ நினைச்சா அடுத்த நாள் பார்த்தா ஒரு மொத்த கூட்டமே வந்திருக்கு. நேத்து பார்த்தா அந்த குட்டி பொண்ணு பின்னாடி மறைஞ்சிருக்கா. ஆர்மர்ட் லிசார்ட் இவங்க எதுவும் கடவுளா கும்பிடுவாங்களா, நம்ம பழிவாங்க வந்திருக்காங்களா நம்ம ஹீரோ கிட்ட. அப்படி எதுவும் நான் கேள்விப்பட்டதில்ல எஸ்பாடா சொல்றான். அந்த குரூப்போட லீடர் என் பொண்ணுக்கு நேத்து சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லவோ ஓ அதுங்க உங்க பொண்ணா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ தான் ஆர்மர்ட் லிசார்ட் டிஃபீட் பண்ணியான்னு கேட்கவா. ஆமா நம்ம ஹீரோ சொன்னா என்னது இந்த சின்ன பையனா இவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என் பொண்ணு லாட பிரியாராவோ நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு அவர் சொல்லவும் என்னதுன்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆனா. இப்ப அவ வளர்ந்தா இன்னும் அழகா வருவா, எந்த பையனுக்குமே பிடிக்குன்னு சொல்லவும் ஒரு குழந்தை நீங்க சொல்றது கூட அவளுக்கு புரியுமான்னு தெரியல நம்ம ஹீரோ சொல்லிட்டு திடீர்னு எதுக்கு இந்த கல்யாணம் நம்ம ஹீரோ கேட்கவும் நாங்க ஹியூமன்ஸை பெருசா நம்புறது இல்ல. ஆனா கடந்த சில வருஷங்களா ஆர்மர்ட் லிசார்ட் நாங்க தங்கி இருக்கிற லேக்குக்கு வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. நாங்க பீஸ்ஃபுல்லா வாழ ஒரு இடம் தேவை, அதுக்காக தான் அப்படின்னு அவர் சொல்லவும் அப்படின்னா அந்த கல்யாணம் அவசியம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் உங்க பொண்ணை கெட்டி வைக்காமையா உங்க ட்ரைபை நான் ப்ரொடெக்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும் லேக்லயே நாங்க அப்ப தங்கலாமான்னு அந்த லீடர் கேட்கவோ சரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பில்டிங்கையோ கட்டி கொடுக்குறான். அங்க நீங்க ரெஸ்ட்டும் எடுக்கலாம், மழை நேரத்துலயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த அப்பக்களுக்கும் இந்த இடம் ஃபுல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வில்லேஜோட ட்ரைனேஜ் சிஸ்டம் இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு இந்த தண்ணியை திறந்து விட்டு ஃப்ளஷ் பண்ணி விடணும். டைம் ஆயிடுச்சுன்னு எஸ்பாடா கூப்பிடுவோம். நான் வேணா உங்களுக்கு அதுல ஹெல்ப் பண்றேன், நீங்க எங்களுக்கு இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க, இந்த ஹெல்ப் கூட பண்ணலன்னா அப்படின்னு அந்த அப்பக்களோ பீப்புள் தண்ணிக்குள்ள போய் ஹெல்ப் பண்றாங்க. வேலையை வேணா நாங்க டெய்லியோ பண்றோம், எந்த டயத்துக்கு பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்கவும் அப்பப்போ டெய்லி ஒரு நாளைக்கு 3 தடவை நம்ம ஹீரோ சொல்றா. அவங்களும் சரின்னு சொல்றாங்க. பனமராவும் ஆர்டேவும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்பா கழுவா இதை பார்த்ததே இல்லையான்னு பனமரா சொல்றா. மருமகனே இது யாருன்னு அந்த லீடர் கேட்கவும் நீ அப்பா கழுவ கல்யாணம் பண்ணிருக்கியா அப்படின்னு பனமரா முறைக்கவும் நான் தான் லார்ட் வானோட வைஃப் அப்படின்னு சொல்லி லார்ட பெரியாரா சொல்றா. அப்புறம் பார்க்கலாம் ஹஸ்பண்ட் டாட்டா காட்டிட்டு போறா. நடந்தது நம்ம ஹீரோ ஆர்டே கிட்ட தெளிவா புரிய வைக்கிறான். ஆர்டேவும் இப்பதான் நிம்மதியாகிறா. ஒருபடியா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னு ஆர்டே சொல்றா. கிளியர் ஆனதுல எனக்கும் ஹாப்பி தான் நம்ம ஹீரோ சொல்லுவான். வான் நீங்க உண்மையிலேயே இன்கிரெடிபிள், இவ்வளோ பெரிய வில்லேஜ் தனியாலா கட்டியிருக்கீங்கன்னு பேசிட்டு இருக்கும் பிரியரா அங்க வந்து ஆர்டேவை யாருன்னு கேட்கறா. இவர் தானே மீட்டை சாப்பிட்டு கொடுக்குறவரு அப்படின்னு குட்டி பசங்கள்லாம் இவங்க போட்டை வந்து தள்ளி விடுவோம். ஆர்டே நம்ம ஹீரோ மேல போய் விழுவோம். அப்படியே அவ வைக்கப்பட்டு நிக்கிறா. இதை பார்த்து ஹஸ்பண்ட் நீங்க ஓகேவா அப்படின்னு லாட பிரியரா கேட்கவும் நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலாம் நம்ம ஹீரோ சொன்னா. லாட பிரியரா அங்க இருந்து கோச்சிட்டு போயிருந்தா. அந்த குட்டி பசங்க மீட்டு தாங்கன்னு போட் ஆட்டி விடவும் இவங்க இன்னும் க்ளோஸ் ஆகுறாங்க. மருமகனே நடந்தது என் பொண்ணு சொன்னா, நீ இன்னொரு பொண்ணு கூட க்ளோஸ் ஆகிக்கியாமன்னு அந்த லீடர் வந்து கேட்கவும் எங்க உங்க பொண்ணை ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசுறதுக்குள்ளேயே நமக்குள்ள போட்டி வச்சுப்போம். நாங்க வின் பண்ணா என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டி நம்ம ஹீரோக்கு பதிலா வரா. எஸ் படமா ஆமா இந்த சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லவும் சைடு இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. நாங்க ஜெயிஸ்டா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் கேமா நம்ம ஹீரோ வாலிபாலை செலக்ட் பண்றான். இந்த வேர்ல்டுல இப்படி ஒரு கேம் கிடையாதுங்கிறதுனால நம்ம ஹீரோ தான் இந்த கேமையே கண்டுபிடிச்சிருக்கான்னு மத்தவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆர்டே தான் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக பனமராவும் இந்த கேம்ல கலந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. பட் தண்ணிக்குள்ள வச்சு இந்த கேம் நடக்கிறதுனால அந்த அப்பக்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம ஹீரோவோட சைடு ஆளுங்க தோத்து போய்கிட்டே தான் இருக்காங்க. டெல்லு ரொம்பவே சோகமாகி டயர்டும் ஆகுறா. லார்டு வானுக்காக இவ்வளவுதான் உன்னால பண்ண முடியுமா, விட்டு கொடுக்காத அப்படின்னு பனமரா சீரப் பண்ண ஓகே ஃபைட்டான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இவங்க ட்ரை பண்ணுதாங்க. இப்போ ஓரளவுக்கு பதிலுக்கு பால அடிக்கிறாங்க. இப்போ 2 சைடுமே ஈக்குவலா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி ஒரு பாயிண்ட் இதை எடுத்தவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்பக்களோட லீடர் பால அடிக்கிறான். இல்லாததை தடுக்க முடியல, அது தண்ணியில பட்டுருது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்த அப்பக்களூஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. மொத்தமா இதுல 3 மேட்ச் இருக்கு. நெக்ஸ்ட் ஈவெண்ட்டை நாங்க தான் டிசைட் பண்ணுவோம். அது ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லி அந்த அப்பக்களூ லீடர் சொல்றான். நார்மல் ஸ்விம்மிங் கிடையாது, ரன்னிங் ரிலே மாதிரி. நான் இதுல கலந்துக்கிறேன், கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு டி வந்து நிக்கிறான். காமஷினும் நான் கண்டிப்பா உங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு கலந்துக்கிறான். லாட பிரியரா காமஷினோட ஃபாஸ்டா நீந்திர ஆரம்பிக்கிறா. விடமாட்டா நம்ம ஹீரோக்காக காமஷின் செம ஃபாஸ்டா நீந்தி வர. தண்ணியில அப்பக்களூஸ்க்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். லாட பிரியா ஃபாஸ்டா நீந்தி போயிருந்தா.
நெக்ஸ்ட் ஆள் சேஞ்ச் ஆகவும் அப்ப கழுவோட செம ஃபாஸ்டா தண்ணியில ஸ்விம் பண்ணி ஒரு வழியா அந்த ரெண்டாவது போட்டியில நம்ம ஹீரோ சைடு ஜெயிச்சிட்டாங்க. பட் டியோட ட்ரெஸ் வந்து அவ அசால்ட்டா வெளியே வந்து நிக்கிறான். நாங்க தோத்து போவோம்னு எதிர்பார்க்கல. சரி அடுத்த போட்டியை நீங்க தான் சொல்லணும், இதுதான் டிசைட் பண்ணணும்னு சொல்லவும் ஹீரோ அவன் ப்ரொடக்ஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஷேவோட ஐஸ்கிரீமை வந்துட்டு ரெடி பண்றான். இது என்னடா காம்படிஷன் அவங்க கேக்குறாங்க, இதை சாப்பிடணும், ஃபாஸ்டா யாரு சாப்பிட்டு முடிக்கிறாங்களா அவங்க தான் வின்னர்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். சோ ஆர்டே இதுல நம்ம ஹீரோ கூட சேர்ந்து கலந்துக்கிறா. லேடி ஆர்டே உங்களுக்கு பதில் நான் வேணா இதை பண்ணட்டுமான்னு பணமரா கேட்கவும் இது என்னோட ஃபியூச்சருக்காக சோ நான் ரிஸ்க் எடுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி ஆர்டேவே அதுல கலந்துக்கிறா. பட் ஐஸ் அதிகமா சாப்பிடவும் எல்லாருக்கும் தலைவலிக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் விடாம தோத்துறக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆர்டேக்காக வச்சு நான் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விடாம சாப்பிடுறான். அவங்க கிட்ட தோக்க கூடாதுன்னு ஆப்பக்களும் ஆளுங்களும் சாப்பிடுறாங்க. ஃபைனலி நம்ம ஹீரோவும் ஆர்டேவும் தான் ஃபர்ஸ்ட்டாக அதை சாப்பிட்டு முடிச்சு ஒரு வழியாக அந்த மேட்ச்லேயும் நம்ம ஹீரோ சைடு தான் வின் பண்ணுறாங்க. சரி சொன்னபடி நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இனி மேரேஜை பற்றி பேசக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொன்னா, என் பொண்ணு கட்டிக்கிற அளவுக்கு நீ ஒர்த்தியான ஒரு மேனுங்கிறத நிரூபிச்சுட்டு பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கொண்டு அந்த லீடர் கிளம்புவோம். இந்த காம்படிஷனே கல்யாணம் வேண்டாங்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஐசன் நிறைய சாப்பிட்டது நம்ம ஹீரோக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. நீ சாதிச்சிட்ட அப்படின்னு ஆர்டே வந்து பணமரா பாராட்டுறா. அவனை சுற்றி எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்காங்க. நான் பிறந்த அன்னையிலேருந்தே எங்கள் அப்பா ரொம்ப பிஸி, நான் அவரை பார்த்ததே இல்லை. எங்கள் அம்மா என்னை கண்டுக்கிடவே இல்லை, நான் ஒரு ஃபெயிலியர். படிப்பு மற்ற விஷயங்கள்னு பெருசா நான் ஒன்றும் ஜீனியஸ்லாம் கிடையாது. என் பாடியை விடவும் என் டால்ஸ் என்னால் பெட்டரா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. ஃபைனலி என்கிட்டயும் ஒரு டேலண்ட் இருக்கு, நீங்க அம்மாட்ட போய் காமிச்சப்போ உங்க அம்மா கோவப்பட்டாங்க. மரியனைட் மேஜிக் ஈவில் அப்படின்னு நோபல் ஸ்கூல்ல ஒரு பேச்சு, இனி இதை யோசே பண்ணக்கூடாதுன்னு எங்க அம்மா என்ன தடுத்துட்டாங்க. எனக்கு 10 வயசு ஆனப்போ ரிமோட் வில்லேஜுக்கு என்ன கல்யாணம் பண்ண அனுப்பி வச்சாங்க. அப்பதான் லார்ட் வானை மீட் பண்ணேன். எல்லாரும் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் மேஜிக் கூட எல்லார் முகத்துலேயும் சந்தோஷம் வர மாதிரி அவர் பண்ணாரு. மேபி நானும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா என்னை சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்டே நினைக்கிறேன். நாளைக்கு லேவுங்கிறதுனால இன்னைக்கு நைட்டு பார்ட்டி வச்சிருக்கோம், எல்லாரும் ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்க நம்ம ஹீரோ சொல்றான். சூப்பரா அவங்கள சீரப் பண்றியா அப்படின்னு பணமரா வந்து கேட்கறா. ஆர்டேவே இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து டைரக்டா பேசுறா. நேத்தை விட இன்னைக்கு ரொம்ப சியர்ஃபுல்லா தெரியுறீங்களே நம்ம ஹீரோ கேட்கறான். மேபி இவர் கூட இருந்து பார்த்தா எப்படி மற்றவங்கள ஹாப்பி ஆக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு பண்றது நான் கூட வந்து பார்க்கலாமான்னு கேட்கவோ தாராளமா நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ அந்த அட்வென்ச்சரஸும் அதோட லீடரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். இந்த ஆர்டேவோட மேஜிக் என்ன அப்படின்னு இது நாள் வரைக்கும் ரிவீல் பண்ணாம இருந்தாங்க. பட் இப்பதான் தெரிஞ்சிருக்கு அது வந்துட்டு மரியோனைட், அதாவது ஆல்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் தான் அது. அட்வென்ச்சரர்ஸ் ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.